இப்போ நீங்கள் பத்திரிக்கையாளா உட்காரும் போல நீங்கள் பத்திரிக்கை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் உட்காரு, நீ முதல்ல திருடன். பத்திரிக்கையாளர்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அதை படி பேசுறது நீ யார் முதல்ல? திருடன். சங்கத்தில் வந்து படம் திருடன் திருடன். இந்த விழா வந்து கட்சி சம்பந்தமானது. இப்போ பேசுகிறவர் சொன்னார், திண்ணை எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ சாவும் அப்படின்னு. முதல்ல திருடங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது, நல்லவன் தான் பேசணும். ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம். நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, இந்த இடத்துல பேச நல்லா இருக்காது, அதனோட நிறுத்திக்கிறேன். யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது. ரஜினிகாந்தை பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும், பெரியவங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். முதியோர்கள் சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது. முதியோர்னா என்ன? முதியோர் திருடாத முதியோர், திருடினவன் சின்னவரா? இல்லை, இந்த இடத்துல அதை பேசிக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பத்திரிக்கையாளா உட்காரும் போல நீங்கள் பத்திரிக்கை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் உட்காரு, நீ முதல்ல திருடன். திருடனே இல்லை, நீ திருடிட்டு போனியா இல்லையா? நீ திருடிட்டு போனியா இல்லையா? பணத்தை திருடுனியா இல்லையா? நான் ஆதாரமாக சொல்கிறேன். எவ்வளோ திருடிருக்கானே, உன் மேலே எவ்வளோ கேஸ் நடக்குது, என்னெல்லாம் திருடினது, எத்தனை கேஸ் இருக்கு? நீ உட்காரு முதல்ல. நீ பத்திரிக்கையாளன் சொல்லாத, நீ சொல்லக்கூடாது பத்திரிக்கையாளன். பத்திரிக்கையாளர் பேர்லாம் கெட்டு போயிடும். யார் பத்திரிக்கையாளங்க? பத்திரிக்கையாளர் யாரு? அவங்க அடுத்த நீ யாரு முதல்ல? நீ யாரு பத்திரிக்கையாளன்? நாங்கள் தான் பத்திரிக்கை நடத்தி வச்சிருக்கேன், ஆனால் பத்திரிக்கையாளர் இல்லை. பத்திரிக்கையாளர்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு, அதை படி பேசுறது நீ யார் முதல்ல? திருடன். சங்கத்தில் வந்து படம் திருடன் திருடன். நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததா யார்? அடுத்ததாக கட்ஸ் திரைப்படத்தை பற்றி வாழ்த்தி பேசுவதற்காக கில்ட் உறுப்பினர் திரு சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். நடிச்சிருக்கிறாரு. 4 கேரக்டர் நீ கண்டிப்பாக போய் பார்க்கணும். தேட்டரில் எழுது, நல்ல ரிவ்யூ எழுதுங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மேடை நான் வேற விதத்துக்காக பயன்படுத்த நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து தயாரிப்பாளர் சங்கம் மூலமாக ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி இன்னும் பலாயிரம் அதாவது தொழிலாளிகள் அங்கே இருக்காங்க பெப்சி யூனியனில். அவங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் போயிடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பு சங்கத்தில் யாரெல்லாம் உறுப்பினராகிறோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாழ்வாதாரம் இருக்கும். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் ஒரு பழமை சங்கம் அது. தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்த சினிமாவில் தான் வந்திருக்காங்க. அவங்கள்ட்டும் சரி, தமிழக துணை முதல்வர் வந்து சினிமாவில் தான் வந்திருக்காங்க. இந்த தொழிலாளர்கள், அதாவது தொழிலாளி இல்லைன்னா முதலாளியே இல்லை. நம்ம பழைய படத்தெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு பண்ணையார் ஒருத்தர் நின்று இருப்பாரு, இந்த பக்கம் ஒரு 10 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒருத்தர் கீழே உட்காந்து இருப்பாங்க. அங்கேருந்து ஒருத்தர் நடந்து வந்துட்டே இருப்பாரு. என்ன விஷயம்னு கேட்பாரு. இல்லை தம்பி, 10 ரூபா கூலி கேட்டோம், அதனால என்ன அடிச்சுட்டாங்க அப்படிம்பாங்க. உன்னை இந்த பக்கம் பண்ணையார் என்ன சொல்லுவான் அப்படின்னா, கூலிக்கார பயில்க, இவனுங்களுக்கு யாரா 10 ரூபா கூலி கேட்கணும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். இந்த வசனத்துல வர தம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர்ல இருந்து ரஜினி அவர்கள் இருந்து கமல் ஆக்ஷன் ஹீரோ எல்லாம் ராமராஜன் அவர்களையும் அந்த தொழிலாளர்களுக்காக தான் இயங்கி இந்த திரைப்படங்கள் வந்து ஆக்ஷன் ஹீரோவா இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கப்படும் போது இந்த தொழிலாளர்கள் நிலை கண்டிப்பா அது கேள்விக்குறியா இருக்கும். தமிழக அரசு இதுக்கு பிரச்சனையை தீர்வு காணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு நல உதவியே அந்த பிரச்சனை தீர்வு. ஏன்னா நீங்க வந்து பாருங்க, ஒரு ரஜினிகாந்த் அவர்களின் படம் வருதுன்னா ரசிகர்கள் முக்கியமா சந்தோஷப்பட மாட்டான். அந்த யூனியன்ல இருக்கிற பெப்சி யூனியன் இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, 50 நாள் 100 நாள் அந்த வேலை இருக்கும். இப்ப விஜய் அவர்கள் வந்து நடிக்கிறதை விட்டுக்கிட்டு அரசியலுக்கு போயிட்டாங்க. அதனால எவ்வளவு அந்த சங்கத்தை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. தயவு செய்து இதை நீங்க தமிழக முதல்வருக்கு எடுத்துக்கொண்டு அந்த தொழிலாளர்களுக்காக ஒரு கொஞ்சம் குரல் கொடுக்கணும். மேலும் வந்து அம்மா அவர்கள் சொன்னாங்க புதியவர்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. நாங்களும் தான் காலம் கட்டதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிழவன் எப்ப சாகுவான் தின்ன காலியாவன். இளைஞர்கள், நாங்க இளைஞர் ஒரு பட்டாளமே இருக்கு. ஒரு கனவு கோட்டையை கட்டிட்டு இளைஞர்கள் இருக்கும். ஒவ்வொரு சங்கங்களும் சரி, ஒவ்வொரு தலைவரையும் சரி,
பாருங்களேன், பாகவதர்னு ஒரு நடிகன் இருந்தாரு, அவர் இடம் விட்டு எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் ஒரு நடிகன் இருந்தார், அதை இடம் விட்டு வந்து ரஜினி வந்தார். இப்போ இடங்கள் விடவே இல்லை. நிறைய இளைஞர்கள் தங்களுடைய திறமையை வச்சு இந்த சினிமாவில் வந்து ஜெயிக்கணும்ட்டு வர்றாங்க. அவங்களுக்கு வழி விடுங்க. அது நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஒளிப்பதிவு, இசையமைப்பால் எல்லா விஷயத்துலையும் சங்கங்கள், இப்போ நிறைய சங்கங்கள் பிரச்சனையிலேயே ஓடிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு அதாவது ஆட்சிங்கிறது வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கலாம். 30 வருஷமா ஒருத்தரையே ஆட்சி அதிகம் பண்ற மாதிரி இந்த சங்கங்களை தயவு செய்து முதியோர்கள் தயவுசெய்து நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டா, உங்களால் ஒரு 10 வருஷம் இருந்துட்டீங்க, அதை வழிவிட்டு இளைஞர்களுக்கு கண்டிப்பா அதை செய்யணும். அப்பதான் இளம் தலைமுறைகள் வந்து நல்ல படங்கள் கொடுப்பாங்க. ஒரு இளைஞர் லோகேஷ் கனகராஜ் நல்ல படம் கொடுத்ததுனால தான் உடனே கூப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படம் கொடுக்குறாங்க. நாயகனும் நாயகியும் அழகா இருந்தாதான் படம் ஓடும் அப்படிங்கிற காலத்தை காட்டி கோலமாலு கோகிலான ஒரு படத்தை வந்து கொடுத்திருக்காங்க. இப்படி நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வராம இருக்கிறது கார்பரேட். அதுக்காக உதாரணத்தை சொல்லிட்டு நான் விடைகிறேன். இந்த மேடை நிறைய ஒரு பணத்தை கட்ட அடுக்கி ஒரே மனத்துல என்ன அந்த பணம் அவனுக்கு சொல்லுவாங்க. ஒரு மனத்துல என்னணும், பல இளைஞர்கள் ஓடோடி வருவான். அதை என் பணம் என்னத்துக்குது, கடைசியில் எப்படியாவது ஒருத்தன் அது பிறந்திருப்பான், என்னது துடிப்பான். கடைசியில் 10 நொடி இருக்கும், ஏன்னா 3 தாள் இருக்கும், அதை என்னமோ மணி அடிச்சிருவாங்க. அதான் கார்பரேட். இங்க ஒவ்வொரு இளைஞனும் இந்த கனவு கோட்டையை நோக்கி நகர்த்து வருகிறான். அந்த நகர்வை தடுப்பது யார்? ஒவ்வொரு சங்கங்களும். சங்கம்னா என்ன? ஒரு கூட்டு முயற்சி. ஒருத்தருக்கு பிரச்சனை, 10 ஆட்டோக்காரங்க உட்கார்ந்து இருப்பான், அவன் ஒரு பிரச்சனை, மாப்பிள்ள அடிச்சாடவாடான் கூப்பிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண சங்கம். ஆனா இன்னைக்கு 2-3 ஆண்டுகளாக பல சங்கங்கள் கேள்விக்குரியார். காரணம், அவங்களும் கார்பரேட் மாதிரி அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாங்களும் இயங்குகிறோம். கிழவன் எப்ப சாக வேண்டாம், விலகி கொள்ளுங்கள். இது புரிந்தவர்களுக்கு புரியட்டும். தர்மம் ஜெயிக்கும். ஜெய்ஹிந்த். ஸோ கட்ஸ் திரைப்படத்தை இந்த டீம் தயாரிப்பாளர் எல்லாரும் ரொம்ப கட்ஸோட வந்து எடுத்திருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்கு அப்படின்றதால ஸோ பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், நீங்கள் அனைவரும் இந்த படத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்ற நம்பிக்கையோட உங்களுக்கு ஓபிஆர்பி ப்ரொடக்ஷன்ஸ், பிரைட்டல் அண்ட் ஜாக்பே இணைந்து வழங்கும், ரங்கராஜ் அவர்கள் தயாரித்து இயக்கி கதாநாயகனாக நடித்திருக்கும் கட்ஸ் படத்துடைய இசைத்தட்டை படக்குழுவினர்கள் வெளியிட சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொண்டு சிறப்பு செய்கிறார்கள். நடத்தக்கூடிய ஒரு இடத்துல தான் சார் வந்து இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். நடிகர்களுக்கு, இயக்குநர்களுக்கு, ஏன்னா பல பெரிய இயக்குநர்கள் நடிகர்களோடு இணைந்து சார் நடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி அந்த பெரிய நடிகர்களும் இயக்குநர்களும் தான் வந்து பாக்கியமா நினைப்பாங்க டெல்லி கணேஷ் சார் கூட வந்து இணைந்து நடிச்சது. ஸோ அந்த பாக்கியம் இன்னைக்கு இந்த படத்துடைய இயக்குனருக்குமே வந்து அமைஞ்சிருக்கு. டெல்லி கணேஷ் சார் தற்போது நம்ம கூட இல்லை அப்படின்னாலுமே அவருடைய படங்கள் மூலமாக அவர் இயக்குநர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த அறிவுறுத்தல்கள் மூலமாக நம்மளோட வாழ்ந்துட்டு தான் இருக்காருன்னு சொல்லும். ஸோ அவருடைய கடைசி படம் இந்த கட்ஸ் திரைப்படம். ஸோ இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை நம்ம துவங்குறதுக்கு முன்னாடி சார்